மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு கரையில் துவம்சம் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பு படைகள். நீண்ட நாளுக்கு பிறகு கடும் பதிலடி. ஒருவர் பலி, பலர் படுகாயம். வெளிநாட்டு படைகளுக்கு ஹமாஸ் தொடர்ந்து எதிர்ப்பு. காசாவுக்கு ராணுவத்தை அனுப்ப முஸ்லிம் நாடுகள் தயக்கம். அமெரிக்கா இஸ்ரேலின் சதி திட்டங்களுக்கு தொடர் தோல்வி. இஸ்ரேல் ராணுவ கேண்டீனில் கடும் அடிதடி. நாற்காலிகளை வீசி எறிந்து இரு பிரிவாக மோதல். மனநல பிரச்சினை காரணமா என நெட்டிசன்கள் கேள்வி. ஹமாஸ் உடனான பேச்சுவார்த்தையை திடீரென நிறுத்திய அமெரிக்கா. தங்களுக்கு பயந்துதான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை நிறுத்தியதாக இஸ்ரேல் தம்பட்டம். இஸ்ரேலின் கூற்று பொய் என்றும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் அமெரிக்கா விளக்கம். சரக்கு டேங்கர் கப்பலை திடீரென கைப்பற்றிய ஈரான். காரணம் சொல்லாமல் விடுவித்தது ஏன்? வெளியான பின்னணி காரணங்கள். அணுசக்தி விவகாரத்தில் ஈரானிடம் தொடர்ந்து தோல்வியடையும் அமெரிக்கா. உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்கா நம்பிக்கையை இழந்துவிட்டதாக ஈரான் விமர்சனம். தொடர்ந்து போருக்கு தயாராகி வரும் ஹிஸ்புல்லா. ஆயுத உற்பத்தி தீவிரம். இஸ்ரேல் தாக்குதலில் 2 ஹிஸ்புல்லா தளபதிகள் பலி. பலஸ்தீனிய கைதிகளுக்கு விஷ ஊசி போட்டும் மரண தண்டனை. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டம். விஷ ஊசி போட முடியாது என இஸ்ரேல் மருத்துவ சங்கம் திட்டவட்ட அறிவிப்பு. சிரியாவின் எல்லைகளை காத்த முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் தற்போது கோலன் குன்றுகளின் புதிய பகுதிகளை ஆக்கிரமித்து கும்மாளம் அடிக்கும் நெதன்யாஹூ. வேடிக்கை பார்க்கும் புதிய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா. யுரேனியம் செறிவூட்டுவது நிறுத்தவில்லை. பொய் செய்திகளை நம்ப வேண்டாம் என ஈரான் விளக்கம். காசா இனப்படுகொலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பங்கு உள்ளது. ஐநா மன்ற உயர் அதிகாரி பிரான்சிஸ்கா அல்பனீஸ் வெளிப்படையான குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு சிட்டிலர்கள் மற்றும் ராணுவத்தினரின் தொடர் தாக்குதல்களுக்கு பாலஸ்தீனிய தரப்பு கடும் பதிலடியை கொடுத்துள்ளது. மேற்கு கரையில் இஸ்ரேலிய படையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பின் ராணுவ அமைப்பான அல் குதுஸ் படையினர் தெரிவித்துள்ளனர். இத்தாக்குதலில் இஸ்ரேலிய படையினருக்கு இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மேற்கு கரையில் ரோந்து பணியில் உள்ள இஸ்ரேலிய படையினர் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக அவர்கள் தெரிவித்தனர். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்கள் மீது சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதற்கு இஸ்ரேலிய ராணுவம் முழு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். 3 காயமடைந்தனர். இஸ்ரேலிய ராணுவத்தினர் தவறுதலாக இஸ்ரேல் பெண் ஒருவரை சுட்டு படுகாயப்படுத்தினர். அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலிய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஹமாஸின் கடும் எதிர்ப்பால் அமெரிக்கா முன்மொழிந்த சர்வதேச அமைதி படை திட்டத்தை முஸ்லிம் நாடுகள் ஏற்க மறுத்து வருகின்றன. ஹமாஸ் இயக்கம் தனது ஆயுதங்களை களையவில்லை என்றால் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை மீண்டும் தொடங்கும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாவதற்கு காரணமாக இருந்த நாடுகளிடம் அமெரிக்கா இந்த தகவலை கொடுத்துள்ளது. ஆனால் காசாவில் தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலை அமெரிக்கா எதுவும் சொல்வதில்லை. காசாவில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ கட்டமைப்பை நீக்குவதில் தான் முனைப்பாக உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆனால் ஆயுதங்களை கைவிடும் பேச்சுக்கு இடமில்லை என்று ஹமாஸ் இயக்கம் உறுதியாக தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிப்புகளை நிகழ்த்தி வரும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களின் போராட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டதே என்றும் அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. காசா பகுதியை கட்டுப்படுத்துவதிலிருந்தும் ஹமாஸ் இயக்கத்தை தடுப்பதிலும் காசாவில் சர்வதேச படைகளை நிறுத்துவதிலும் அமெரிக்கா கவனமாக உள்ளது. சர்வதேச படையில் பணிபுரிவதற்கு தங்கள் நாட்டின் படையினரை அனுப்புவதற்கு இதுவரை எந்த நாடும் உத்தரவாதம் அளிக்கவில்லை. இஸ்ரேலிய ராணுவத்தினர் கேண்டீனில் இரு பிரிவாக மோதிக்கொண்ட காட்சிகள் வைரலாகி வருகின்றன. இஸ்ரேலிய ராணுவத்தின் கிவாடி படைப்பிரிவைச் சேர்ந்த படையினருக்கும் பொறியாளர் பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் இடையே கடும் மோதல் எழுந்துள்ளது. மோதலின் உச்சகட்டத்தில் சரமாரியாக நாற்காலிகளை வீசி சண்டையிட்டனர். ராணுவ தளத்தில் உள்ள உணவு அருந்தும் இடத்தில் இந்த மோதல் எழுந்துள்ளது. உணவு கூடத்தில் ராணுவத்தினர் உணவு அருந்தும் போது இரு பிரிவினரிடையே வாய் தகராறு ஏற்பட்டது. சிறிது நேரத்திலேயே ராணுவத்தினர் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பித்தனர். அறையில் இருந்த நாற்காலிகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த மோதலில் பல ராணுவத்தினர் காயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா மீதான தாக்குதலை தொடர்ந்து பல இஸ்ரேலிய ராணுவத்தினர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிலர் தற்கொலையும் செய்துள்ளனர். ராணுவத்தினரின் உளவியல் பாதிப்பு இந்த மோதலுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற இருந்த ஹமாஸ் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை நிறுத்த உடன்படிக்கையின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளதை தொடர்ந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே உடன்படிக்கையின் அடுத்த கட்டம் குறித்து பேசுவதற்காக ஹமாஸ் இயக்க தலைவர் கலீல் அல் ஹையாவுடன் அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் இஸ்தான்புல் நகரில் சந்தித்து பேச இருந்தார். இந்த சந்திப்பில் காசாவின் மறுகட்டமைப்பு, காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற்றம், ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்படும் என்றும் தெரியவந்தது. காசாவில் சர்வதேச படைகள் நிறுத்தப்படுவதை ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகள் தெரிவித்துள்ளன. தீர்மானத்தை அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் எதை நோக்கி நகரும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த சந்திப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் எதிர்ப்பு காரணமாகவே இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக ஆக்கிரமிப்பு நிர்வாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் இஸ்தான்புல்லில் பேச்சுவார்த்தை நடைபெற இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஹமாஸ் தலைவர் கலீல் ஹையாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் செலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தை ரத்து ஆனதால் இஸ்தான்புல் பயணத்தை அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தள்ளி வைத்துள்ளதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஹமாஸ் அமெரிக்கா இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை இன்னொரு தேதியில் தொடங்கும் என அமெரிக்கா விளக்கியுள்ளது. இது இஸ்ரேலுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் தங்கள் தளபதிகள் இருவர் வீரமரணம் அடைந்ததாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஐனல் ஹில்வே பாலஸ்தீன் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 13 நபர்கள் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் இயக்கத்தினர் பயிற்சி மேற்கொண்ட இடத்தின் மீதே தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. ஹமாஸ் இயக்கம் இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தெற்கு லெபனானில் மீண்டும் நடத்தப்பட்ட வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா இயக்கத்தைச் சேர்ந்த இருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் லெபனானில் தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தி வருகிறது. கொலை செய்யப்பட்ட 2 நபர்களில் ஒருவர் ஹிஸ்புல்லாவின் ராணுவ கட்டமைப்புகளை மீண்டும் கட்டமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் மற்றொருவர் இஸ்ரேலிய ராணுவம் குறித்த உளவு தகவல்களை சேகரிப்பதில் ஈடுபட்டிருந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் ஹிஸ்புல்லா உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் வழமையாக கொண்டிருந்தாலும் உலக நாடுகள் அதனை எதிர்க்காமல் இருப்பதால் தனது அத்துமீறல்களை இஸ்ரேல் தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது. ஒரு வாரத்திற்கு முன் ஈரான் படையினரால் கைப்பற்றப்பட்ட டேங்கர் கப்பலை எந்த காரணமும் கூறாமல் ஈரான் விடுவித்துள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் டேங்கரை நவம்பர் 19 அன்று ஈரான் படையினர் கைப்பற்றினர். இஸ்ரேலுடனான போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரான் இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. ஈரான் வீரர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கியும் ஸ்பீட் போட்கள் மூலம் சுற்றி வளைத்தும் அந்த கப்பலை கைப்பற்றினர். நீதிமன்ற ஆணையின்படி ஈரான் படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். 30,000 டன் பெட்ரோ கெமிக்கலை உரிய அனுமதியின்றி இந்த டேங்கர் கொண்டு சென்றதாக ஈரான் குற்றம் சாட்டியது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்த டேங்கர் சிங்கப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும் ஈரான் படையினர் தெரிவித்தனர். இதனிடையே கைப்பற்றப்பட்ட தலோரா டேங்கரை ஈரான் விடுவித்துள்ளதாக கொலம்பியா கப்பல் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. டேங்கரில் இருந்த 21 உறுப்பினர்களும் எவ்வித பாதிப்புகளும் இன்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. காசாவிற்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற செயல்பாட்டாளர்களை கைது செய்த இஸ்ரேல் அவர்களை மிக மோசமாக நடத்தியது. இஸ்ரேலின் இந்த போக்கு சர்வதேச அளவில் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டது. அதற்கு மாற்றமாக ஈரான் படையினர் கைப்பற்றப்பட்ட டேங்கரின் உறுப்பினர்களை எவ்வித பிரச்சனையும் இன்றி விடுவித்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது. எனினும் இந்த கப்பலை விடுவித்ததற்கான காரணத்தை ஈரான் கூறவில்லை. ஹோர்மோஸ் ஜலசந்தியில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதன் அடையாளமாக ஈரான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மேற்கத்திய நாடுகள் நம்பகத்தன்மையை இழந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானை மிரட்டுவது, தடைகளை விதிப்பது போன்ற உபயோகமில்லாத நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் மூலம் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் நம்பகத்தன்மையை இழந்துள்ளதாக ஈரானின் நிபுணர் சையத் முகமது மராண்டி தெரிவித்துள்ளார். அணு கொள்கை தொடர்பான வாக்குறுதிகளை ஈரான் தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் ஆனால் மேற்கத்திய நாடுகள் அவற்றை தொடர்ந்து மீறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரானின் அணு திட்டம் தொடர்பான தகவல்களை இதற்கு முன் வழங்கியதன் காரணமாக முக்கியமான தகவல்களை சர்வதேச அணுசக்தி ஆணையத்திடம் ஒப்படைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதால் அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டம் கேள்விக்குறியாகியுள்ளது. பலஸ்தீனின் காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இமாத் அல் சலீம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஹிப்ரு ஊடகங்கள் இச்செய்தியை வெளியிட்டுள்ளன. ஹமாஸ் ஜெய்ஸ்தூன் படைப்பிரிவின் கமாண்டராக இமாத் செயல்பட்டு வந்தார். காசாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டனர். கான் யூனுஸ் நகரில் இஸ்ரேல் படையினர் மீது ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஆனால் சமாதான உடன்படிக்கையை தொடர்ந்து மீறி வரும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களுக்கு இவ்வாறு ஆதாரமற்ற காரணங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது. சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதில் ஈடுபட்ட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலின் அத்துமீறல்களை கண்டுகொள்வதில்லை. இஸ்ரேலின் தொடர் அத்துமீறல்கள் காரணமாக சமாதான உடன்படிக்கையின் 2ஆம் கட்டம் குறித்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. யுரேனிய செறிவூட்டல் பணிகளை நிறுத்துவது குறித்து எந்த ஆலோசனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று ஈரான் உறுதியாக தெரிவித்துள்ளது. ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டல் பணிகளை நிறுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் இட்டுக்கட்டப்பட்டவை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. செறிவூட்டல் பணிகளை நிறுத்துவது குறித்து எந்த ஆலோசனையும் நடத்தப்படவில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் உளவியல் யுத்தத்தின் ஒரு பகுதியே இந்த பிரச்சாரம் என்றும் அது கூறியுள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டும் தேசிய நலனை கருத்தில் கொண்டும் ஈரானின் அணு கொள்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சில வெளிநாடுகளும் ஊடகங்களும் ஈரானின் அரசியல் சூழலில் தாக்கம் செலுத்த விரும்புகின்றனர். ஈரானின் அணு கொள்கையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அணு ஆயுத தயாரிப்பில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் ஏனைய அனுமதி நடவடிக்கைகளுக்கே அதனை தாங்கள் பயன்படுத்துவதாக ஈரான் கூறி வருகிறது. பலஸ்தீன கைதிகள் மீது இஸ்ரேலிய படையினர் சித்திரவதைகளை நிகழ்த்துவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தற்போது ராணுவத்தின் மற்றொரு செயல் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சமீபத்தில் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் வெளியான சில புகைப்படங்கள் காரணமாக இஸ்ரேலிய ராணுவத்தினர் கடும் விமர்சனங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கண்களும் கைகளும் கட்டப்பட்ட நிலையில் 2 பலஸ்தீன கைதிகள் கான்கிரீட் தடுப்புகள் மீதும் அவற்றின் அருகிலும் அமர வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு முன் விற்பனைக்கு என்று ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டுள்ளது. தனது ராணுவ பணி முடிவடைந்ததை கொண்டாடும் வகையில் இஸ்ரேலிய ராணுவத்தை சார்ந்த ஒருவன் இந்த புகைப்படங்களை முதலில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த புகைப்படங்கள் பின்னர் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவின. இஸ்ரேலிய ராணுவத்தினரின் இந்த கீழ்த்தரமான செயலுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இஸ்ரேலின் மனித தன்மையற்ற செயலுக்கு இது உதாரணம் என்றும்
பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் எவ்வாறு நடத்துகிறது என்பதற்கான ஆதாரம் என்றும் சமூக ஊடகங்களில் மக்கள் பதிவிட்டு வருகின்றனர். காசா நகரத்தில் ராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காசா இனப்படுகொலையின் போது கைது செய்யப்பட்ட பலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் படையினர் கடும் அத்துமீறல்களை கட்டவிழ்த்துவிட்டனர். அவற்றை அவர்களை சமூக ஊடகங்களில் பதிவும் செய்தனர். அத்துடன் இஸ்ரேலிய சிறைகளில் பலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்படும் சித்திரவதைகளுக்கான ஆதாரங்களும் பல வெளிவந்துள்ளன. உலகின் மிக ஒழுக்கமான ராணுவம் என்று பெருமை பேசும் இஸ்ரேலிய ராணுவத்தின் கீழ்த்தரமான செயலுக்கு இச்சம்பவம் மற்றொரு சான்றாக அமைந்துள்ளது. இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளை ஊசி மூலம் கொலை செய்வதற்கு இஸ்ரேலிய நாடாளுமன்ற கமிட்டியில் ஆலோசனை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு கமிட்டியின் ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான விவாதம் ஒன்று சமீபத்தில் நடைபெற்றுள்ளது. பலஸ்தீன சிறைவாசிகளை ஊசி மூலம் கொலை செய்வது குறித்து கமிட்டி உறுப்பினர்கள் தீவிரமாக விவாதித்தது தற்போது தெரியவந்துள்ளது. அத்துடன் மேல்முறையீட்டை தடை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான மசோதாவை கொண்டு வருவது குறித்து இந்த கமிட்டியில் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. வலதுசாரி சியோனிச சிந்தனை கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இட்டாமர் பென்கவிர் இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ளார். யூதர்களை கொலை செய்யும் குற்றத்தில் கைது செய்யப்படுபவர்களுக்கு மரண தண்டனை மட்டும் விதிப்பதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது. பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் இந்த தண்டனையை மேல்முறையீடு செய்யவோ தண்டனை குறைப்பு செய்யவோ இயலாது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஊசி மூலம் கொலை செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தண்டனை விதிக்கப்பட்டு 90 நாட்களில் தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மசோதா இனவாதத்தை முன்வைக்கிறது என்று கூறி எதிர்க்கட்சி உறுப்பினரான ஹிலாத் காரிவ் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். அப்போது இவருக்கும் அமைச்சர் இட்டாமர் பென்குவிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் எழுந்தது. 1994 ஹெப்ரானில் 29 பாலஸ்தீனியர்களை படுகொலை செய்த கோல்டஸ்டெய்னின் புகைப்படத்தை தங்கள் அறைகளில் வைத்துள்ளவர்களால் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்திலிருந்து ஹிலாத் காரிவ் வெளியிடப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு மருத்துவர்கள் முன்வர மாட்டார்கள் என்று இஸ்ரேல் மருத்துவ அமைப்பு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. அதிபர் பஷர் அல் ஆசாத் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதிலிருந்து தனது படைகளை கோலன் குன்றுகளில் இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது. சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமைச்சர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் சமீபத்தில் பயணம் மேற்கொண்டார். பிரதமரின் இந்த பயணத்தை சிரியா வன்மையாக கண்டித்துள்ளது. சிரிய அதிபராக இருந்த பஷர் அல் ஆசாத் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். அகமது அல் ஷாரா தலைமையிலான படைகள் அதிகாரத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து அசத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றார். அல் ஷாரா தற்போது சிரியாவின் அதிபராக உள்ளார். அசதின் வெளியேற்றத்திற்கு பிறகு சிரியாவின் தெற்கு பகுதிகளில் தனது ஆதிக்கத்தை இஸ்ரேல் அதிகரித்துள்ளது. கோலன் குன்றுகளில் தனது படைகளையும் இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது. இப்பகுதி ஐக்கிய நாடுகள் சபையின் படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெதன்யாகுவின் பயணத்திற்கு ஐநா அதிகாரிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சிரியாவின் சுதந்திரம், இறையாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பிற்கு உத்தரவாதம் அளிப்பதாக அவர்கள் கூறினர். ஆனால் அசஸ் சென்ற பிறகு 1974 ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது என்றும் வித்தியாசமான விளக்கத்தை இஸ்ரேல் கூறியுள்ளது. அசதின் வெளியேற்றத்திற்கு பிறகு சிரியாவில் இஸ்ரேல் பல தாக்குதல்களையும் மேற்கொண்டது. சிரியாவின் தெற்கு பகுதியில் ஒரு ராணுவ சோதனை சாவடியும் இஸ்ரேல் அமைத்துள்ளது. சிரியாவின் மீது இஸ்ரேல் 1000 அதிகமான முறை வான்வெளி தாக்குதல்கள் நடத்தியதாக செப்டம்பர் மாதம் அகமது அல் ஷாரா தெரிவித்திருந்தார். சிரிய அரசாங்கம் இதற்கு எந்தவித பதிலடியும் கொடுக்கவில்லை. பலஸ்தீன விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியனின் செயல்பாடுகள் குறித்த தனது குற்றச்சாட்டுகளை ஐநா சபையின் சிறப்பு செய்தி தொடர்பாளர் மீண்டும் முன்வைத்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் கொள்கைகள் பலஸ்தீனின் அழிவிற்கு துணை போவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு செய்தி தொடர்பாளர் பிரான்கஸ்கா அல்பனீஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பலஸ்தீன் மீதான தங்களின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் அவர்கள் தவறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை ரத்து செய்வது தொடர்பான முன்னெடுப்புகளை ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் எதிர்ப்பால் மேற்கொண்டு செல்ல இயலவில்லை என்று அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாலஸ்தீன விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் போதுமான அளவு செயல்படவில்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அவர்களின் கொள்கைகள் மூலம் பாலஸ்தீனின் அழிவிற்கு அவர்கள் துணையாக உள்ளனர் என்று பிரசல்ஸ் நகரில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் உரையாற்றும் போது அவர் கூறினார். காசாவின் நிலை மிக மோசமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். பாலஸ்தீன மக்களின் மோசமான நிலை குறித்து பேசாமல் இரு நாடு தீர்வு குறித்து பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் அவர் கூறினார். மேற்கு கரையில் கடந்த 80 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இன சுத்திகரிப்பு நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு கரையில் துவம்சம் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பு படைகள். நீண்ட நாளுக்கு பிறகு கடும் பதிலடி. ஒருவர் பலி, பலர் படுகாயம். வெளிநாட்டு படைகளுக்கு ஹமாஸ் தொடர்ந்து எதிர்ப்பு. காசாவுக்கு ராணுவத்தை அனுப்ப முஸ்லிம் நாடுகள் தயக்கம். அமெரிக்கா இஸ்ரேலின் சதி திட்டங்களுக்கு தொடர் தோல்வி. இஸ்ரேல் ராணுவ கேண்டீனில் கடும் அடிதடி. நாற்காலிகளை வீசி எறிந்து இரு பிரிவாக மோதல். மனநல பிரச்சனை காரணமா என நெட்டிசன்கள் கேள்வி.
ஹமாஸ் உடனான பேச்சுவார்த்தையை திடீரென நிறுத்திய அமெரிக்கா. தங்களுக்கு பயந்துதான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை நிறுத்தியதாக இஸ்ரேல் தம்பட்டம். இஸ்ரேலின் கூற்று பொய் என்றும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் அமெரிக்கா விளக்கம். சரக்கு டேங்கர் கப்பலை திடீரென கைப்பற்றிய ஈரான் காரணம் சொல்லாமல் விடுவித்தது ஏன்? வெளியான பின்னணி காரணங்கள். அணுசக்தி விவகாரத்தில் ஈரானிடம் தொடர்ந்து தோல்வியடையும் அமெரிக்கா. உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்கா நம்பிக்கையை இழந்துவிட்டதாக ஈரான் விமர்சனம். தொடர்ந்து போருக்கு தயாராகி வரும் ஹிஸ்புல்லா. ஆயுத உற்பத்தி தீவிரம். இஸ்ரேல் தாக்குதலில் 2 ஹிஸ்புல்லா தளபதிகள் பலி. பலஸ்தீனிய கைதிகளுக்கு விஷ ஊசி போட்டு மரண தண்டனை. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டம். விஷ ஊசி போட முடியாது என இஸ்ரேல் மருத்துவ சங்கம் திட்டவட்ட அறிவிப்பு. சிரியாவின் எல்லைகளை காத்த முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் தற்போது கோலன் குன்றுகளின் புதிய பகுதிகளை ஆக்கிரமித்து கும்மாளம் அடிக்கும் நெதன்யாஹூ. வேடிக்கை பார்க்கும் புதிய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா. யுரேனியம் செறிவூட்டுவது நிறுத்தவில்லை. பொய் செய்திகளை நம்ப வேண்டாம் என ஈரான் விளக்கம். காசா இனப்படுகொலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பங்கு உள்ளது. ஐநா மன்ற உயர் அதிகாரி பிரான்சிஸ்கா அல்பனீஸ் வெளிப்படையான குற்றச்சாட்டு.